இந்த ப்ராகை தான் நான் புதுசாக வாங்கிக்கிறேன். வாங்கி 100 ரூபா தான் இந்த ப்ராகு. இந்த ப்ராகில் நல்லா எனக்கு நல்லா மீன் கேட்ச் ஆகுது. இப்போது நம்ம அக்கறை பக்கம் ஏரிக்கு வந்திருக்கோம் மீன் பிடிக்க. இன்றைக்கி மீன் மாட்டா இல்லைன்னு பிடிச்சிட்டு சொல்கிறேன். இன்றைக்கி எப்படி இருக்குன்னு அதே ஏரியில் தான் எடுத்துன்னு வந்திருக்கேன். இன்றைக்கி மீன் மாட்டா இல்லைன்னு அப்புறம் அப்டேட் பண்ணுறேன். மீன் பிடிச்சிட்டு எல்லாம் 100 ரூபா ப்ராக் தான் நான் எடுத்துன்னு வந்ததில் எனக்கு ஓரளவுக்கு மீன் மாட்ட ஆரம்பிச்சிக்குது. இனிமேல் மாட்ட அப்டேட் பண்ணுறேன். அக்கறை பக்கம் ஏரி இன்றைக்கி விரால் மீன் பிடிக்க வந்திருக்கோம். தண்ணி அந்த அளவுக்கு இல்லை, ஆனால் மீன் நல்லா மேயுது. இன்றைக்கி பிடிக்க மாட்டோமான்னு பார்க்கலாம். இந்த ப்ராக் வச்சு தான் இன்றைக்கி மீன் பிடிக்க போகிறோம். ஆனால் ரோஸ் கலர் ப்ராகு ஏரியில் மாட்டி அறண்டு போயிடுச்சு. தண்ணியில் இறங்கி தேடியும் கிடைக்கல. நான் பிடிக்க ஆரம்பித்து ஒரு வாரத்தில் 2 ப்ராகு வீணாக போயிடுச்சு. ஒரு ப்ராகு 200 ரூபா கொடுத்து வாங்கினேன். இன்னும் ரோஸோ பிங்க் கலர் ப்ராகு 100 ரூபா கொடுத்து வாங்கினேன். இன்னும் 2மே சேர்த்து 300 ரூபா. நான் கற்றுக்கிறப்ப 300 ரூபா ப்ராகு தவளை ப்ராகாகவே வேஸ்ட்டாக போயிடுச்சு. என்னாலும் கொஞ்சம் பார்த்து நிதானமாக எங்கேயுமே சிக்காத அளவுக்கு போட்டு கற்றுக்குங்க. ஏன்னா நான் ஸ்டார்டிங் போகலான்னு சொல்லி இப்போ 300 ரூபா எனக்கு லாஸ் ஆகிடுச்சு இந்த மீன் பிடிக்க கற்றுக்கிறப்ப இந்த ட்ராகில்.